அப்படி பார்த்தா எனக்கு வந்து டீசல் செலவு மிச்சம்னா மாசத்துக்கு ஒரு 45,000 ரூபாய் மிச்சம். காரணம் என்னன்னா, நியூலாண்டு வண்டி எடுக்க போய் எனக்கு 45,000 ரூபாய் மிச்சம். இதுக்கு முன்ன வச்சிருக்க வண்டி வந்து டீசல் வந்து அந்த ஒரு டேங்கு போட்டுட்டு வர்றதுக்கு அந்த டீசல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா 1,50 லிட்டர் அடிக்கும். ஒரு நடைக்கு வந்து 1,50 லிட்டர் அடிக்கும். நான் நியூலாண்டு வண்டி 47 10 எடுத்த பிறகு எனக்கு வந்து ஒரு 3/4 லிட்டருக்கு குறையதான் எனக்கு மைலேஜ் கிடைக்கும். நான் மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய நட்புகள் ஏன் வண்டியை பார்த்து நான் நெல்லடிக்குது வைக்கடிக்கிறத பார்த்து கூட ஒரு 4 வண்டி எடுத்து கொடுத்துருக்கேன். எந்த தூரத்துல நம்ம ஒரு செகண்ட் கியர்ல போட்டு நம்ம ஒரு ஏத்தத்துல ஏறுதோமோ அந்த கியர்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ரிவேர்ஸ்ல இந்த நியூலாண்டு வண்டி 47 10 என்னுடைய வண்டி ரிவேர்ஸ்ல அப்படியே ஏறும். எனக்கு ஒரு ஊக்கத்தையும் கொடுத்து இரண்டாவது வண்டி எடுக்கிறதுக்கும் ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். ஊர் மக்களும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு, இந்த வண்டி இன்னொரு வண்டி எடுங்கன்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை வார்த்தை கூறியும் இன்னொரு வண்டி எடுக்க தயார் நிலையில் நான் உள்ளேன். என்னுடைய பேர் வந்து கே முத்துக்குமார். நான் வந்து ஒரு விவசாயி, ஒரு நிலக்கலார். என்னுடைய கிராமம் வந்து அத்திமேடு கிராமம், மேல திருவங்கராபுரம் பஞ்சாயத்து, நாங்குநேரி தாலுகா, திருநெல்வேலி மாவட்டம். இதற்கு முன்னால வந்து நான் 2 டிராக்டர்கள் வச்சிருந்தேன். அந்த வண்டிகள் வந்து சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் சகதி சூழ்நிலையில் அது சரியில்லாத காரணத்தினால் நியூலாண்டு வண்டியை வச்சு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அறிமுகப்படுத்தினாப்புல. அப்போ நீங்கள் அறிமுகப்படுத்தினாக்கள் அப்போ எனக்கு ஒரு நாள் வந்து இந்த வண்டியை வந்து கொஞ்சம் என்னுடைய வயலுக்கு நெல் பிடிக்கணும், சகதியில் எப்படி அந்த வண்டியோடைய அருமை பெருமை தெரியணும் எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய ஃப்ரெண்டு வந்து நியூலாண்டு வண்டி 47 10 வண்டியை வந்து என்னுடைய விவசாய நிலத்திற்கு நெல் ஏற்றி கொண்டு வந்த உடனே எனக்கு பெரும் ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அந்த நியூலாண்டு கம்பெனி டிராக்டர் வந்து பெரும் ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அதற்கு நான் வந்து இதுக்கு முன்னக்குட்டி வைத்திருந்த வண்டி வந்து ஒரு நாளைக்கு, அதாவது வந்து 12 மணி நேரத்துக்கு வந்து 3000 ரூபாய்க்கு நான் வந்து டீசல் போடுவேன். நான் புது வண்டியா எடுத்த பிறகு, நியூலாண்டு வண்டி புது வண்டியா எடுத்த பிறகு ஒரு நாளைக்கு வந்து 1500 ரூபாய் டீசல் செலவு தான் எனக்கு வந்து மிச்சம் ஆகுது. அப்படி பார்த்தா எனக்கு வந்து டீசல் செலவு மிச்சம்னா மாசத்துக்கு ஒரு 45,000 ரூபாய் மிச்சம். காரணம் என்னன்னா, நியூலாண்டு வண்டி எடுக்க போய் எனக்கு 45,000 ரூபாய் மிச்சம். ரெண்டாம் மட்டும் டிரைவருக்கு எந்த விதமான சேதங்களும் இல்லாம, எந்த விதமான ஒரு இது இல்லாம, 4 வீல் மூழ்கி இந்த வண்டியினுடைய ரிவேர்ஸ் கீரு எல்லா கீரு ரொம்ப ஒரு அற்புதமா உள்ள வண்டி. டிரைவருக்கும் எந்த பாதுகாப்புக்கும் உயிர் சேதத்துக்கும் ஒரு நல்ல திறன் வாய்ந்த ஒரு நல்ல வண்டி சார். அதே மாதிரி வதிக்காலில் எங்க ஊர்லலாம், எங்க பஞ்சாயத்து, எங்க கிராமம் அத்திமேடு கிராமத்துல வந்து வதிக்கால் அதிகம் உள்ள இடத்துல வந்து இதுக்கு முன்னால் வச்சிருக்க வண்டி வந்து 12 மூடை ஒரு டேங்க் டெய்லர்ல வந்து 12 மூடை கொண்டுட்டு வருவேன். அந்த 12 மூடை நான் நியூலாண்டு வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் 24 மூடை ஒரே டேங்க்ல வச்சு மூவிங் போட்டு வரும். அசால்ட்டா வந்துச்சு. இதுக்கு முன்ன வச்சிருக்க வண்டி வந்து டீசல் வந்து அந்த ஒரு டேங்கு போட்டுட்டு வர்றதுக்கு அந்த டீசல் செலவுன்னு பார்த்தீங்கன்னா 1,50 லிட்டர் அடிக்கும். ஒரு நடைக்கு வந்து 1,50 லிட்டர் அடிக்கும். நான் நியூலாண்டு வண்டி 47 10 எடுத்த பிறகு எனக்கு வந்து ஒரு 3/4 லிட்டருக்கு குறையதான் எனக்கு மைலேஜ் கிடைக்கும். அப்படி பார்த்தா எனக்கு வந்து அதிகம் வந்து நியூலாண்டு வண்டி தான் ரொம்ப ஆர்வம் உள்ளதமா இருக்கு. நான் மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய நட்புகள் ஏன் வண்டியை பார்த்து நான் நெல்லடிக்குது வைக்கடிக்கிறத பார்த்து கூட ஒரு 4 வண்டி எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்க ஐயா, இப்போ வந்து நீங்க வந்து இந்த நியூ ஹாலண்ட் டிராக்டருடைய சிறப்புகளை வந்து 2 விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இழுவு திறன் நல்லா இருக்கு, டீசல் வந்து ரொம்ப வந்து சேவ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்றீங்க. இதுல வந்து மோட்டார் மெக்கானிசம் வந்து கியர் டைப்ல பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லுது. இந்த நியூலாண்டு வண்டியின் சிறப்பு அம்சங்கள் என்னென்றால் 7 கீர் உள்ளது. 7 கீரிலும் ஒரே கீர் வந்து இது பண்ணா நம்மளுக்கு முன்னால போகும், செகண்ட் கீர் ரிவேர்ஸ்ல வரும். இது மிக்க வண்டியில நம்ம வந்து டாப் கீர் போடணும், ரிவேர்ஸ் கீர் போடணும். இதுல வந்து அப்படி கிடையாது. இது எந்த கீர் போட்டாலும் நம்மளுக்கு வந்து மூவிங் வந்து நல்லா இருக்கு. எந்த தூரத்துல நம்ம ஒரு செகண்ட் கீர்ல போட்டு நம்ம ஒரு ஏத்தத்துல ஏறுதோமோ அந்த கீர்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கீர் போட்டு ரிவேர்ஸ்ல இந்த நியூலாண்டு வண்டி 47 10 என்னுடைய வண்டி ரிவேர்ஸ்ல அப்படியே ஏறும். இந்த பிடிஓ கீர் என்னன்னா, இதுக்கு முன்னகுட்டி வச்சிருக்க வண்டியை வந்து ஒரு சாதாரணமா உள்ள ஒரு வண்டி தான் வச்சிருந்தேன். இந்த பிடிஓ கீர் வந்ததுல இருந்து நியூலாண்டு கம்பெனி வைக்க கட்டுது மிஷினுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுல ஒரு டீசல் மிச்சம். இரண்டாவது வந்து 5 கலப்பை போட்டு என்னுடைய வயல்ல அதையும் நான் உழவு ஓட்டி பார்த்தேன். அதுலயும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருந்துச்சு. ரொட்டேட்டரை வச்சு ஒரு செக் பண்ணி பார்த்தேன். ரொட்டேட்டர்லயும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அது போக 3வது 9 கலப்பை போட்டு அடித்தேன். அந்த 9 கலப்பையும் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு.
எல்லாமே ஒரு நல்ல ஒரு சிறப்பு அம்சங்களா ஒரு வண்டி இருக்கு. இன்னும் நான் இரண்டாவது வண்டி எடுக்க தயார் நிலையில் உள்ளேன். இப்போ இந்த நியூ ஹாலண்ட் டிராக்டர் 4710 மாடலை நீங்க வந்து இந்த உழவுக்கு பயன்படுத்தும் போது, சேர்த்து உழவுக்கு பயன்படுத்தும் போது, ஏன்னா அந்த வீல் வந்து டயர் வந்து பெருசா இருக்கு. அதனுடைய அனுபவங்கள் சொல்லுங்களேன். சார் அதனுடைய அனுபவங்கள் சொல்லணும்னு என்னவென்றால், ஆ, இந்த டயர் வந்து நாங்க வந்து தொலி டயர் போட்டிருக்கோம். சரி. தொலி டயர் போட்டிருக்க என்ன காரணம்னா 20 ஆண்டுகளாக நான் விவசாயம் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது ம். சாதா டயர் போட்டு தான் சாதா வண்டியில தான் இது வரைக்கும் விவசாயம் பண்ணி வந்துட்டு இருக்கேன். ம். இந்த நியூலாண்டு வண்டி எடுத்த பிறகு தொலி டயரை போடுக்கும் போது சேரு வந்து பேக் வீல் வந்து அரை வீலு முங்கும். ம். முங்கியும் ஃப்ரண்ட் வீல் வந்து அதே மாதிரி ஒரு அரை அரை இதுக்கு சேரு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவ்வளவு மூவிங்க போட்ட உடனே ரொம்ப ஒரு சேர்ல வந்து ரொம்ப ஒரு மிதந்தாப்புல இந்த வண்டி வந்து வந்துட்டு இருக்கு சார். இந்த வண்டி வந்துட்டு இருக்கவும் எங்கள் கிராமத்தில் உள்ள அனைத்து கிராம மக்களும் இந்த வண்டியை ரொம்ப ஏதோ ஒரு புதுசா ஒரு வண்டி எடுத்திருக்காங்க, அத்திமேடு முத்துக்குமார் அவர் எடுத்திருக்காங்கன்ட்டு ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் எனக்கு ஒரு ஊக்கத்தையும் கொடுத்து இரண்டாவது வண்டி எடுக்கிறதுக்கும் ஒரு முயற்சி செஞ்சுட்டே இருக்கேன். ஊர் மக்களும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு, இந்த வண்டி இன்னொரு வண்டி எடுங்கன்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை வார்த்தை கூறியும் இன்னொரு வண்டி எடுக்க தயார் நிலையில் நான் உள்ளேன். ஓகே. இப்போ எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்றீங்க? நான் வந்து சுமார் வந்து என்னுடைய சொந்த நிலம் வந்து 15 ஏக்கர் இருக்கிறது. ம். அது போக பாட்டம்னா இப்போ அது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாட்டவை வந்து ஒரு 8 ஏக்கர் வச்சிருக்கேன். 8 ஏக்கர். அது போக வந்து ஒத்திக்கு ம். ஒவ்வொருத்தர் கஷ்ட சூழ்நிலையில வந்து என்கிட்ட வந்து இந்த அடமானம் மாதிரி வைப்பாங்க. வயலை கொடுத்துட்டு கல்யாண வீட்டுக்கு, சடங்கு வீட்டுக்கு, ம். பேரிசூட்டு விழா, புதுமண புகு விழாவுக்கு இப்படி ரூபா கேட்பாங்க. வயலை எழுதிட்டு அந்த ஒத்திக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு 10 ஏக்கர் இருக்கு. சரி. இதுல இந்த இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஏக்கர்ல எல்லாம் என்னென்ன விவசாயம் பண்றீங்க? நான் வந்து 25 ஏக்கர் வந்து நெல் பயிரிடுதேன். ம். ஒரு 5 ஏக்கர் வாழை போட்டிருக்கேன். ஓகே. இந்த டிராக்டர் எங்க வாங்குனீங்க? எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குனீங்க? எந்த ஊர்ல வாங்குனீங்க? அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். திருநெல்வேலி மாவட்டம் ம். தச்சநல்லூர் ம். வாசான்கோ ஆ. அவங்கள்ட்ட வந்து என்னுடைய ஃப்ரெண்டு மூலியமாக அறிமுகமாகி ம். அவரு வாங்கினேன். சரி. முதல் சர்வீஸில் ஒரு 10 மணிக்கு கால் பண்ணேன். ம். கால் பண்ணி புக் பண்ணி எனக்கு ஆயில் மாற்றதுக்கு ம். 11 மணிக்கெல்லாம் எனக்கு வந்து மெக்கானிக்கல்ல வீடு தேடி அனுப்பி விட்டு நல்ல ஆயில் கீழ் மாற்றி எல்லாம் சிறப்பு ஒரு அம்சமாக ம். நல்ல முறையில் சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா சரி. அதாவது வந்து விற்பனைக்கு வண்டி வாங்குறதுக்கு முன்னாடியும் வண்டி வாங்குறதுக்கு பின்னாடியும் அவங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? நல்லா இருக்குன்னு சொல்லப்படி போனால் 100க்கு 110% வந்து நீலாண்டு கம்பெனி அவங்க டீலர்ஷிப் வந்து நல்ல முறையில் வந்து சர்வீஸுக்கோ மெக்கானிக்கலுக்கோ ஏதோ நல்ல எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காங்க. சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் ஃபோன் அடிக்க 1 மணி நேரத்தில் வந்து எங்களுக்கு மெக்கானிக்கை வந்துருவாப்ல. ஓகே, ஓகே. நீங்க சொல்லுங்க சார். நீங்க இந்த முத்துக்குமாருக்கு டிராக்டர் விதத்திலையும் அவர் உங்கள்ட்ட அணுகுமுறையிலும் ஜென்ரலா இந்த டிராக்டர் வந்து விவசாயிகளுக்கு எப்படி பயனடையுது கொஞ்சம் ஆக்சுவலா ஒரிஜினலா நான் சொல்ல போனா ஆ. இந்த ஏரியாவுக்கு நான் ஆக்சுவலா வந்தது இல்ல. ஆ. ஆக்சுவலா முந்தி ஆக்சுவலா சிவராஜ் டீலர்ஷிப்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஏரியா பெல்ட்டே எனக்கு ஆக்சுவலாவே நான் என்ன எக்ஸிக்யூட்டிவ் கூட்டிட்டு போல நான் இந்த பக்கம் வரல. இதான் உண்மை. அப்ப இவர் ஃப்ரெண்டு மூலமா இந்த மாதிரி குமார் எடுக்க போறாருன்னா அப்பதான் அவர் வீட்டுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சு வீடை போய் பார்த்து ஒரு பழைய டிராக்டர் வச்சிருந்தாரு. அதை வேலை பேசி நான் அவருக்கு கொடுத்தேன். எனக்கு அப்பதான் பார்த்தேன் இவ்வளவு பெரிய ஒரு ரைஸ் பெல்ட் கம்ப்ளீட்டா தொழி ஏரியா தான், வேற எதுவுமே கிடையாது. புழுதி ஏரியா கிடையாது, ஃபுல்லா தொழி தான் கம்ப்ளீட். எங்க பார்த்தாலும் நெல் வாழை, அவ்வளவு செழிப்பான ஏரியா. மிஸ் பண்ணிட்டோமேனு ஆரம்பத்துல நான் ஃபீல் பண்ணதுக்கு இன்னைக்கு பெருமையா இருக்கு. இவர்கிட்ட கொடுத்த இருப்பாரு. இவர் ரெஃபரன்ஸ்ல குமார் அப்படி பேர் சொன்னா தெரியாத ஆட்களே சுற்று வட்டாரத்தில் இல்லை. குமார் கொடுத்தீங்களான்னு சொன்னா பக்கத்துல உடனே கருங்காடு எடுத்தாரு. கருங்காடு பார்த்தோன்னா பக்கத்து ஊர் சுத்தமல்லி எடுத்தாரு. சுத்தமல்லிக்கு அடுத்த ஊர் கொண்டா நகரம், அதை எடுத்தாங்க. அதுக்கு அடுத்தால இன்னைக்கு ஒரு டெலிவரிக்கு புக் பண்ணிட்டு தான் வந்தேன். உங்களுக்கும் தெரியும், நீங்களும் கூட இருந்தீங்க. பல ஊர்ல போய் நரசிங்கநல்லூர், அதுக்கு அடுத்து பல ஊர்லயும் 2 வண்டி புக் ஆயிட்டு கிட்டத்தட்ட இந்த ஏரியால அடுத்தடுத்து வந்துட்டு ஒரு இடத்துலயுமே நியூவாலண்டே இந்த இடத்துல வரல. சில வண்டிகள் வேணா வந்து இங்க அடிக்குமே தவிர இந்த ஊருக்கு நான் அட்ரஸுக்கு கொடுத்ததில்லை. இப்பதான் வரிசையா ஒரு 3 மாசத்துல ஒரு 7 வண்டி கிட்டத்தட்ட போச்சு. மேன்மோனும் இந்த வண்டி நிறைய எக்ஸ்சேஞ்சுகளுக்கு வருது. கண்டிப்பா என்னால அது நல்ல வழியில கண்டிப்பா இவங்களை வச்சு பேர் சொல்லிய கஸ்டமரே எங்களுக்கு விட்டு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அந்த ஏரியால வந்து. அதனால கண்டிப்பா நியூவாலண்டை பத்தி வேற எதுவும் டவுட் இருந்ததுன்னா என் நம்பர்ல கூட நீங்க கேட்கலாம். என்னுடைய நம்பர் 9842135966.
நீங்க அதுக்கு மேல கேட்கணும். கஸ்டமர் ஏற்கனவே ஆல்ரெடி நம்பர் கொடுத்துருக்காரு, அவர்கிட்ட ப்ராக்டிக்கலா நீங்க கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம். சரிங்க. இப்போ வந்து நியூ ஹாலண்ட் டிராக்டருடைய எடுத்து நீங்க வந்து சிறப்பு அம்சங்களை பத்தி அனுபவ ரீதியா சொல்லியிருக்கீங்க. இது நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய விவசாயிகள் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லுங்க. 99 52 64 23 45. சரி. இந்த டிராக்டர் குறித்து உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி யாராவது விவரங்கள் கேட்டா உங்கள் நேரத்தையும் காலத்தையும் பொருட்படுத்தி அவங்களுக்கு பதில் சொல்லுமாறு பசுமை சாரல் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்.